வணக்கம். வாஸ்துல பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. அது ஒரு வீடியோலயோ ஒரு ஷார்ட் வீடியோலயோ உங்களோட சொல்லிட முடியாது. அதனால நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். உங்களோட லைவ்ல உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்கும் முடிஞ்ச வரையும் எல்லாருமே இந்த சேனலுக்கு போய் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நல்லா இருக்கேனே, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் மைனஸ் எல்லாம் என் வீட்டில் இருக்கே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாஸ்து ஒரு தலைமுறையை விட்டு அடுத்த தலைமுறையை தாக்கும். இப்போ ஒரு தலைமுறை பாதிக்கப்பட்டுச்சுன்னா அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும், அதுக்கு அடுத்த தலைமுறை பாதிக்கப்படும். இப்படி ஒரு சில விஷயங்கள், பெரிய விஷயங்களை நான் சொல்றேன், பெரிய பாதிப்பை சொல்றேன். ஆனா பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டீங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருந்துடலாம், தப்பிச்சிடலாம். ஒரு வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டுல வருமானம் வருது, வடக்குல ஜன்னல் இல்லைன்னா கூட எனக்கு வருமானம் வருதுங்க, நீங்களாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு உண்டான இழப்பு வேறு விதமாக உங்களுக்கு நடக்கும். நடக்கக்கூடாது, ஆனால் இதுதான் வாஸ்துல உள்ள உண்மை. அதனால இதை அனுபவபூர்வமா நான் சொல்லணும்னா, நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன். அந்த வீட்டில் குடியிருக்கும் பொழுது இறுதியில வாசல் எங்க வீட்டுக்கு உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆமா, எங்களுக்கு உச்சவாசல், வாடகை இருக்கிற எங்களுக்கு உச்சவாசல், அவங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நைருதியில வாசல். இல்லை இல்லை, எங்களுக்கு வெளி என்ட்ரன்ஸ் நைருதியில ஸ்டார்ட் ஆகுது. வீட்டுக்குள்ள வரும்பொழுது உச்சத்துல எங்களுக்கு உள்ள வந்துடும். ஸோ ஒரு ரோட்ல டிராவல் பண்ணி உள்ள வர மாதிரி ஒரு கணக்கு தான். மெயின் வாசல் எனக்கு உச்சத்துல வந்துடுது. அதே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நீச்ச வாசல்ல உள்ள போயிட்டு அதே நீச்சத்துல மாடிப்படி. உதாரணமா சொல்லணும்னா, எனக்கு வடமேற்கு உச்சவாசல், சரிங்களா? அந்த பிளான் உங்களுக்கு நான் போடுறேன். நான் உங்களுக்கு இந்த ஷோ ஆகும், உங்களுக்கு வீடியோவுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பிளான் வரும். அந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா வடமேற்குல எனக்கு உச்சவாசலா இருக்கும், சரிங்களா? அதே மேற்குல தென்மேற்கு என்ட்ரன்ஸு அவங்க வாசல் வச்சிருக்காங்க, நீச்சத்துல வாசல் வச்சிருக்காங்க மெயின்ல. அதுல அந்த பேசேஜ்ல கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா மேற்கு, வடக்கும் மேற்கும் சேர்ந்த மாதிரி எனக்கு உச்சத்துல உள்ள நுழைஞ்சிடும், ஈசானியத்தை பார்த்து உள்ள வந்துடும். ஸோ எனக்கு அந்த விஷயங்கள்லாம் ஓகேவா இருந்தது. ஆனாலும் எனக்கு சில மைனஸ்லாம் இருந்துச்சுன்னு அதை கரெக்ஷன் பண்ணி கேட்டேன். அவங்க ஒத்துக்கல. அவங்களுக்கும் நான் சொன்னேன், இல்லைங்க இது பெரிய ஆபத்தை உண்டாக்கும், இது சரியான ஒரு விஷயமா அந்த வீடு இருக்காது உங்களுக்கு, இது மட்டும் இந்த வாசலை மட்டும் மாத்திக்கோங்க. கார் பார்க்கிங்க்கு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க, அந்த இடத்த பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங்னு சொல்லி விட்டு வச்சிருக்காங்க. அது உச்சத்துல இருக்கு வாசல், ஈசானியத்தை பார்த்து நேரா அந்த தெற்குல, அதாவது தெற்கு அக்னியில கார் பார்க்கிங் இருக்கு, கிழக்கை ஒட்டிய தெற்கு. அப்படின்னா உங்களுக்கு அந்த தெற்கு நேரா போய் ஈசானியத்துல போய் முட்டும். ஸோ அந்த இடத்துல கார் பார்க்கிங் வச்சிருக்காங்க. அந்த இடத்த ஓப்பன் பண்ணி வாசலா வச்சு கொடுங்க, நான் இந்த வீட்டில் காலி பண்ணலை, நான் இங்கேயே இருக்கேன். ரொம்ப நல்ல மனுஷங்க, ஒரு சும்மா பேருக்கெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அக்கா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் அக்கா எனக்கு ஒரு சொம்பு நிறைய காஃபி எடுத்துட்டு நாங்கள் வீடு கழுவுறதுக்காக இன்னொரு ஊர்லேருந்து இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறோம். அந்த ஊரில் போய் நாங்கள் உள்ளே போகும்பொழுது, நான் இதுவரையும் பார்த்ததே கிடையாது அந்த மாதிரி மனிதர்களை. ஆனால் சில பேர் இருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க, ஒரு சிலர் இருக்காங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. அவங்க ஒரு சொம்பு காஃபி போட்டு எடுத்துட்டு என் கையில் கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம், வீடு கழுவணும், கிளீன் பண்ணணும், வண்டியில ஜாமான் வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு அவங்களுடைய அந்த உபசரிப்பை இன்னைக்கு வரையும் என்னால் மறக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு அந்த அக்கா இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படி ஆகினேயம் வரையும் போய் திரும்புது. அது மட்டும் இல்லாம சரி, அந்த படி நைருதியில வந்துடுது. அந்த கார் ஷெட் அவங்களுக்கு முன்னாடி கட் ஆகுது, அவங்க வீட்லயும் கட் ஆகுது. அக்னியில கட்டானா என்ன நடக்கும் அப்படின்றது நான் அவங்ககிட்ட அப்பவே சொன்னேன். ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
நாங்க அப்போ இருக்கும்பொழுது அவங்களுடைய மாமியார் இருந்தாங்க. அவங்க ஒரு படுத்த படுக்கையா, அவங்களுக்கு ஒரு உடல்நிலை பிரச்சனையா இருந்தாங்க. எப்பயுமே ஒரு வயதானவர் அந்த வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு எல்லாத்தையும் அவங்க வாங்கிப்பாங்க. ஏன்னா இங்க முதுகெலும்புல வந்து படி வந்துருது. அப்ப முதுகெலும்பு என்ன ஆயிடும், உங்களுக்கு வளைஞ்சிடும். முதுகெலும்பு வளைஞ்சதுன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணு நடக்க முடியாத ஒருத்தர் பரிகாரமா அந்த வீட்டுல இருக்காங்க. அப்போ அந்த பாட்டிமா இருந்த வரையும் அது எல்லாமே அவங்கள சேர்ந்து, ஏன்னா நடக்க முடியல இல்லையா, அது உங்களுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அதே அவங்க இறந்ததற்கு பின்னால அந்த வீட்டுல அந்த பாதிப்பை எல்லாம் அடுத்த பெண்ணான அந்த அக்காவுக்கு ஒரு விஷயமா வருது. அப்போ அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இன்னைக்கு அந்த அக்கா இல்லை. இந்த விஷயம் எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி நிறைய விஷயங்களை நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு நான் அந்த வீடை விட்டு வெளில வந்துட்டேன். வெளில வந்து பல வருடங்கள் கழித்து இந்த செய்தியை நான் கேட்கும் போது எனக்கு அன்னைக்கு அவங்க கொடுத்த அந்த ஒரு சொம்பு காஃபி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் உள்ளவங்க, ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷால். ஒரு டெனண்டா நடத்தக்கூடிய குணாதிசயம் படைத்தவர்கள் கிடையாது அவங்க. அவங்க என்ன ஏரியா எந்த ஊருன்னு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த இடம் பெயர்லாம் வேண்டாம். அப்படி ஒரு மனிதரை நான் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் வாஸ்து வந்து எப்பவுமே அனுபவ ரீதியா நீங்க அனுபவிச்சுட்டே வந்தீங்கன்னா அதுல ஒரு பெரிய பாடம் கிடைக்கும். அந்த பாடத்தினாலதான் இன்னைக்கு இதை நம்ம உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும், எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எத்தனை பேர் வந்து சரியான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் சரியான ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுடைய அதாவது சப்போர்ட் மீன்ஸ் சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, எனக்கு வந்து லைக் போட்டுருங்க, அப்படியெல்லாம் நான் கேட்க கிடையாது. உங்களுக்கு இது கேட்குறீங்க, இது வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்ற ஒரு ஊக்குவிப்பு, அதாவது இத்தனை பேருக்கு இது போய் சேருது, இத்தனை பேருக்கு ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்னு எனக்கு தெரிந்தால் மட்டும்தான் இது நமக்கு தொடரணும், இன்னும் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். இது எத்தனை பேர் பார்க்குறீங்க, எத்தனை பேருக்கு இது போய் கிடைக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால ஏதோ ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயத்த உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நீங்க இதை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாஸ்து குறைபாடோடு பாதிக்கப்படக்கூடிய நண்பர்களோ தோழர்களோ தோழிகளோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நீங்களும் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு விடுங்க. அப்பதான் மேலும் மேலும் உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. கண்டிப்பா ஒரு வீடியோ இல்லைன்னா அடுத்த வீடியோல உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் பதில் கண்டிப்பா கொடுப்பேன். சரிங்களா?